ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஏஐ கோடிங் டூல்ஸ வந்துட்டு எப்படி நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ண போறது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாரி நீங்க கர்சர், ஆன்டி கிராவிட்டி, கிளாட் கோட் இந்த மாரி டூல்லாம் நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணினாலும் இது ஜஸ்ட் வந்துட்டு கோடிங் ஏஜென்ட் டூல். கரெக்ட்டா? நம்ம கோடிங் நம்மளா மேனுவலா டைப் பண்றதுக்கு பதிலா கோடிங் ஏஜென்ட்ட வச்சுட்டு வந்துட்டு நம்ம கோடிங் டாஸ்க்க வந்துட்டு பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆனா ஃப்ரீ கிடையாது. ஸோ சம் எக்ஸ்டென்ட்க்கு ஃப்ரீயா இருக்கும். பட் உங்களுக்கு எல்லாமே ஃபுல் ஃப்ரீங்கிறது வந்து கிடையாது. ஸோ இப்போ கர்சர் எடுத்தீங்கன்னா $20, ஆன்டி கிராவிட்டி $20 பக்கத்துல வருது. கிளாட் கோடும் ஒரு நார்மல் யூசேஜ் பார்த்தீங்கன்னா $20 வருது. கரெக்ட்டா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மகிட்ட வந்துட்டு காச வாங்கிட்டு தான் வந்துட்டு உங்களுக்கு கோடிங் ஏஜென்ட் டாஸ்க் வந்துட்டு பண்ற மாரி இருக்கு. ஆனா, இப்போ வந்துட்டு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 0 காஸ்ட்ல வந்துட்டு எப்படி வந்துட்டு கோடிங் பண்ணலாம்? மேபி இது வந்துட்டு ஃபார் எக்ஸ்பெரிமென்ட்டுக்கா இருக்கலாம். இல்ல வந்துட்டு நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா, ஃப்ரீ எல்எல்எம் மாடல்ஸ வச்சு நம்ம வந்துட்டு எப்படி லைக் கர்சர், கூகுள் ஆன்டி கிராவிட்டி, கிளாட் மாரி வந்துட்டு நம்ம கோடிங் எப்படி வந்து லோக்கல்ல பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல மெயினா நம்ம என்ன 2 டூல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிலோ கோட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அண்ட் வந்துட்டு ஓப்பன் ரவுட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ கிலோ கோடுங்கிறது ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ கிலோ கோடுங்கிறது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஏஐ கோடிங் ஏஜென்ட். அத வந்துட்டு நம்ம ஜஸ்ட் விஎஸ் கோட்ல பிளகின்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா இங்க வந்துட்டு தனியா டெர்மினல்ல கூட ரன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இத ஜஸ்ட் வந்துட்டு நீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு லாகின் பண்ணிக்கலாம். சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் இது வந்துட்டு சம் பிரைசிங் இருக்கு. பட் இதுல இருக்கிற ஒரு சில மாடல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஃப்ரீயா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கிலோ கோட் டாக்ஸ்ல போயிட்டு இப்போ டாக்குமெண்ட் பேஜ் வந்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க வந்துட்டு யூசிங் கிலோ கோட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு குடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இங்க பார்த்தீங்கன்னா, ஓவர்வியூல வந்துட்டு இது என்ன கிலோ கோட்னா என்ன? இது வந்து ஓப்பன் சோர்ஸ் ஏஐ கோடிங் அசிஸ்டன்ட் தட் வொர்க்ஸ் வென்எவர் வேரெவர் யூ டூ அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. கரெக்ட்டா? ஸோ இது வந்துட்டு நீங்க ஐடியில இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இல்லன்னா டெர்மினல்ல பண்ணலாம். அப்படின்னா ப்ரௌசர்ல பண்ணலாம். அந்த மாரிலாம் குடுத்துருக்காங்க. ஸோ இது டைரக்ட்டா நம்ம வந்துட்டு விஎஸ் கோட்லயும், ஜெட்பிரைன்ஸ்லயும் நம்ம வந்துட்டு இன்டகிரேட்டும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கர்சர், விண்ட்சர்ஃப் மாரி டூல்ல கூட வந்துட்டு ஐடியில கூட நம்ம வந்துட்டு இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் வந்துட்டு சைன் இன் பண்ணிக்கணும். ஸோ சைன் இன் பண்ணிட்டு, ஸோ இதில மெயினா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஏஜென்டிக் யூசேஜ் அப்படின்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஸோ இதில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்டிங் ஃப்ரீ மாடல். ஸோ இதில பை டிஃபால்ட்டா நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன இன்ஸ்டால் பண்றப்போ ஒரு சில ஃப்ரீ மாடல்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாடல்ஸ வச்சு நம்ம எப்படி கோடிங் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ரவுட்டர். ஸோ ஓப்பன் ரவுட்டர்ங்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கேட்வே மாரி. ஸோ இப்போ வந்து கிளாட் வந்துட்டு ஒரு ஓப்பஸ் இந்த மாரி மாடல்ல வச்சிருக்காங்க. சோனட் மாரி மாடல்ல வச்சிருக்காங்க. ஓப்பன் ஏஐ வந்துட்டு ஜிபிடி மாடல் மாரி வச்சிருக்காங்க. கரெக்ட்டா? இந்த மாரி வந்து நெறைய மாடல்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ஓப்பன் ரவுட்டர் டாட் ஏஐ அப்படிங்கிற வெப்சைட் போனீங்கன்னா தெரியும். ஸோ இங்க மாடல்ஸ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நெறைய மாடல்ஸ் வந்து இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா நெறைய மாடல்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுலயுமே வந்துட்டு நீங்க வந்துட்டு ஃப்ரீ அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, ஒரு சில ஃப்ரீ மாடல்ஸ் எல்லாமே வந்துட்டு குடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, Qwen 3.6 வந்துட்டு பெஸ்ட் மாடல் ஃபார் கோடிங். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஸோ சம் டைம்ஸ்க்கு வந்துட்டு இது ஃப்ரீயா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அகைன் வந்து அது காஸ்ட்ட வந்து மாத்தலாம். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேசிக் ஹாபி யூசேஜ்ல வந்துட்டு ஏதாவது லேர்ன் பண்றோம்னா, இந்த மாரி மாடல்ஸ யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம கோடிங் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு $0 பெர் மில்லியன் அவுட்புட் டோக்கன்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு ஓப்பஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கனாலும், ஓப்பஸோட மாடல் வந்து வருது. ஸோ இதுல வந்துட்டு $1,000,000க்கு வந்துட்டு மில்லியன் அவுட்புட்க்கு வந்துட்டு $25 வந்துட்டு சார்ஜ் பண்றாங்க. ஸோ இது வந்து இன்புட் டோக்கன்ஸ் வந்துட்டு $5 வந்து சார்ஜ் பண்றாங்க. அது மாரி வந்துட்டு இங்க வந்துட்டு நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து விஎஸ் கோட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, பிளகின்ஸ்னு ஒண்ணு இருக்கும். இதுல போயிட்டு கிலோ கோட் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்க. கிலோ கோட் டாட் ஏஐ. ஓகே. ஸோ இத வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால வந்துட்டு எனக்கு இன்ஸ்டால்ல காட்டும். ஸோ இந்த மாரி தான் அந்த ஐகான் வந்து இருக்கும். ஸோ இதுல போய் இன்ஸ்டால் இருக்கு இல்லையா? இங்க போயிட்டு கிலோ அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாரி இந்த ஐகான் இருக்கிற எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ கிலோ கோட் ஏஐ ஏஜென்ட் கோபைலட் அண்ட் ஆட்டோ கம்ப்ளீட். ஸோ இத ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, இந்த சைட் பார்லயே வந்துட்டு உங்களுக்கு கிலோ கோட் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு ஆக்டிவேட் ஆயிரும். ஓகே. ஸோ ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இங்க இந்த ஆத்தென்டிகேஷன் குடுக்குற மாரி இருக்கும். ஸோ இந்த ப்ரொஃபைல கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்க சைன் இன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு உங்களோட அக்கவுண்ட்க்கு வந்துட்டு லாகின் ஆயிரும். ஸோ இங்க நான் ஆல்ரெடி வந்துட்டு சைன் இன் பண்ணியிருக்கேன். நான் இங்க வந்து காட்டுறேன். ஸோ இதுல போயிட்டு சைன் இன் குடுத்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்க இமெயில் ஐடிக்கு ஆத்தென்டிகேஷன் ஆயிட்டு உங்களுக்கு வந்துட்டு சைன் இன் ஆயிரும். ஸோ மெயினா இதுல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஃப்ரீயா எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? நம்ம கோடிங் ஜாப்க்காக வந்துட்டு ஃப்ரீயா வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன்லயே வந்துட்டு விஎஸ் கோடு நான் வந்து லாஸ்ட்டா யூஸ் பண்ணியிருக்கேன். ஜெட்பிரைன்ஸ், சிஎல்ஐ இந்த மாரி எல்லாமே வந்து இருக்குது. ஓகே. ஸோ ஏபிஐக்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ கிலோ கோடுக்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் சைன் இன் பண்ணாமவே போதும். ஸோ ஒன்ஸ் இந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம், இங்க பார்த்தீங்கன்னா, கீழ வந்துட்டு கோட் அப்படின்னு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. இங்க இங்க பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு சம் மாடல்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்தார்பிக்
கிளாட் கோட், ஓப்பஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம பே பண்ணா தான் வந்துட்டு இத யூஸ் பண்ண முடியும். இப்ப நீங்க வந்துட்டு ஹாய் அப்படின்னு சென்ட் பண்ணீங்கனாலும், இந்த ரெக்வெஸ்ட் வந்துட்டு போகாது. ஏன்னா இது வந்து பெய்ட் மாடலா இருக்கு. ஸோ இது இந்த பார்லயே போயிட்டு நீங்க ஃப்ரீ அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா சம் ஆஃப் த மாடல்ஸ் வந்து இப்போதைக்கு ஃப்ரீயா இருக்கு. கரெக்ட்டா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா இப்போ கிலோ ஆட்டோ அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃப்ரீ மாடல்ல ஏதோ ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கும். இப்போ நீங்க பெஸ்ட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Qwen 3.6 பிளஸ் இருக்கு. கிராக் கோட் இருக்கு. XAI இது கரெக்ட்டா? ட்விட்டரோடது. ஸோ எலான் மஸ்கோடது XAI. ஸோ அது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க இப்போதைக்கு ஜஸ்ட்டு கிலோ ஆட்டோ வச்சுட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே. நான் இப்போ நான் XAI வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஃப்ரீயா தான் இருக்கு. கரெக்ட்டா? இப்போ நான் வந்துட்டு ஹாய் குடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஹாய்ன்னு நம்ம அப்படி குடுத்தோம்னா, நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து வருது. ஓகே. இப்போ நான் ஒரு சிம்பிளா வந்து ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். நம்ம வந்துட்டு வீட் லைப்ரரி யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இதான் கமெண்ட். ஓகே. ஸோ இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மை ரியாக்ட் ஆப் அப்படிங்கிறது வந்து கால் ஆயிடுச்சு. கரெக்டாக மீன்ஸ் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த கிலோ கோட் யூஸ் பண்ணி வந்துட்டு ஜஸ்ட் அ கோடிங் ஏஜென்ட் கரெக்டாக. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. npm ரன் டெவ். ஸோ இதான் வந்துட்டு கமெண்ட் கரெக்டாக. ஸோ ரன் கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லோக்கல் ஹோஸ்ட் 5173ல ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகுது. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை வந்துட்டு ஒரு டு டூ அப்ளிகேஷனாக மாற்றுறதுக்கு நம்ம இந்த கிராக் கோட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீ மாடல் தான் கரெக்டாக. ஸோ என்ன சொல்கிறேன், ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அனலைஸ் மை ப்ராஜெக்ட், அனலைஸ் த ரியாக்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கலாம். பட் இன்ஸ்டெட் ஆஃப் ரன்னிங் எல்எல்எம் வந்துட்டு லோக்கலில் பொதுவாக நம்ம இந்த மாதிரி இந்த எக்ஸ்டென்ஸை யூஸ் பண்ணோம்னா இது டேரெக்டாக வந்துட்டு எங்கே ஹோஸ்ட் பண்ணிக்கிறாங்களோ அந்த ப்ரொவைடருக்கு போயிட்டு வந்துட்டு நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்குது கரெக்டாக. ஸோ உங்களோட மெஷின் கெப்பாசிட்டி லோவாக இருந்தாலும் உங்களுக்கு கோடிங் அசிஸ்டன்ட் டூல் வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டை ரீட் பண்ணுது. ஸோ ப்ராஜெக்டை ரீட் பண்ணிவிட்டு நமக்கு வந்துட்டு இப்போ ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்கு. இது வந்து ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு கோடிங் கான்டெக்ட் இந்த ப்ராஜெக்டோட கான்டெக்ட் கிடச்சிருச்சு கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் என்ன நான் கொடுக்க போகிறேன்னா ஜஸ்ட் ப்ராம்ப்டிங் தான், நான் கோடே அடிக்க போகிறது இல்லை. லெட்ஸ் சி ஒர்க் ஆகுது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஐ வாண்ட் டு கிரியேட் a simple to do app. Please create the components as per the best practice. Okay. Line in the logic அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம கமெண்ட் வந்து கொடுத்துட்டோம். டு டூ ப்ராஜெக்ட் மாதிரி எனக்கு ஒன்று சிம்பிளாக வேணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே வந்துட்டு அதுவே பிளான் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிளான் மோடு, கோட், டீபக் இந்த மாதிரி வந்துட்டு நிறையா மோட் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கொஸ்டின் மட்டும் கேட்கணும் அப்படின்னா ஆஸ்க் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது, அதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் ஆஸ்க் மோடை வச்சுட்டு நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இது வந்து கோடிங் டேரெக்டாகவே வந்து கோட் பண்ணும். ஓகே. நான் பெர்மிஷன் கொடுத்து ரன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா டுடூமே சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு கிராக் யூஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆட்டோ மோட் வச்சு கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபோல்டர்லாம் க்ரியேட் பண்ணல. பட் வி கேன் சி ஆட் டு டூ அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ் ஸ்டேட் க்ரியேட் பண்ணியிருக்கு. சரி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸ்டென்ஷன் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போது ஐ ஹேவ் கிரியேட்டட் சிம்பிள் டு டூ ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் ஹூக் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்குன்னு சொல்லுது. ஸோ இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்டை நம்ம ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். npm run dev அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே. நான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் லோக்கல் ஹோஸ்ட் 5173ல இருக்கேன். ஸோ லெட்ஸ் சி டாட் 1 ஆட் கொடுக்குறோம். டாஸ்க் 2 ஆட் கொடுக்குறோம். ஓகே. செக் பாக்ஸ் கிளிக் பண்ணால் செக் ஆகுது. இங்கே வந்து delete ஆப்ஷன் இருக்குது. ஓகே. ஐ திங்க் ஆப் இஸ் ஒர்க்கிங் அஸ் எக்ஸ்பெக்டட். ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு டு டூ ஆப் வந்துட்டு கோடே டைப் பண்ணாமல் ஃப்ரீ மாடலை யூஸ் பண்ணி வந்துட்டு நான் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு இந்த மாடல் வந்துட்டு லிமிட் எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்துட்டு கிலோ ஆட்டோ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணியுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு பெஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா Qwen கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஐ திங்க் XAI கிராக் கோட் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓகே. இப்போ நான் வந்துட்டு ஓப்பன் ரவுட்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே நீங்கள் இந்த இதில் வந்துட்டு கோடு செலக்ட் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு என்ன மாடல் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு இப்போதைக்கு ஃப்ரீ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லிமிட்டட் நம்பர் ஆஃப் மாடல்ஸ் தான் வந்து ஃப்ரீயாக இருக்குது கரெக்டாக. பைட்டான்ஸ், Qwen, XAI இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ஓப்பன்ஏ ரவுட்டர் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் வந்துட்டு மேலே செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்குது கரெக்டாக. இந்த கிலோ கோடை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்குது. ஸோ வந்து ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலர் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரவுட்டர் அப்படின்னு இருக்கா, இதை கனெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நம்ம அங்கே வந்து ஓப்பன் ஏபிஐ கீ ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ சப்போஸ் கிரியேட் பண்ணலான்னா அகைன் நீங்கள் போய் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு பர்சனலில் போயிட்டு
செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஏபிஐ கீ இருக்கு இல்லையா, இந்த ஏபிஐ கீயில் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு விஎஸ் கோடிங் எடிட்னு கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து எக்ஸ்பைரேஷன் ஜஸ்ட் 1 ஹவர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பைரேஷன் சும்மா அன்லிமிட்டட்னே விட்டுருங்க. ஸோ தட் நீங்கள் அது எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அகைன் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஸோ இப்போ நான் ஓப்பன் ரவுட்டர் ஏபிஐ கீழே வந்துட்டு நாங்கள் காப்பி பண்ண கீ வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஸோ இப்போ அகைன் நான் இந்த மாடல் போயிட்டு இங்கே நான் வந்துட்டு ஃப்ரீ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனை விட இப்போ வந்துட்டு நமக்கு நிறையா மாடல்ஸ் வந்து இங்கே லிஸ்ட் ஆகுது. இது எப்படின்னா எல்லாமே வந்து ஓப்பன் ரவுட்டர்லேருந்துட்டு வந்துட்டு நமக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஓப்பன் ரவுட்டர் ஃப்ரீ மாடல்ஸ் ரவுட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே போயிட்டு ஃப்ரீ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷனில் கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் மாடல்ஸ் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரவுட்டர் கீழே வந்துட்டு இவ்வளோ மாடல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. கரெக்டாக இதில் வந்துட்டு இந்த ஃப்ரீ மாடல்ஸ் ரவுட்டர் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து இப்போ நம்ம கொடுக்குறது எல்லாமே ஓப்பன் ரவுட்டர் ஏபிஐ கேட்வேக்கு போயிட்டு அங்கேருந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக பெஸ்ட்டாக இருக்கிற ஃப்ரீ எல்எல்எம் வந்து செலக்ட் பண்ணிக்கும். ஸோ எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம இன்புட் கொடுக்குறோமோ அவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு டோக்கன் யூசேஜும் வந்துட்டு கம்மியாக வந்துட்டு உங்களுக்கு கன்சியூம் ஆகும். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு 2 ஃப்ரீ இது வந்து சொல்லியிருக்கேன் கரெக்டாக. ஸோ 1 நமக்கு சப்போஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆச்சுனாலும் நீங்கள் அதரை ஸ்விட்ச் பண்ணி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.